ப்ளே பண்ணிடுவானே எடுத்துருவானே கூடுதல் தகவல்களுக்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீஹரி. வணக்கம் ஸ்ரீஹரி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் திச்சி. அதாவது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்தில் 14 வயது சிறுமி திவ்யான்சி என்ற சிறுமி உயிரிழந்துள்ளார். இந்த சிறுமி தனது குடும்பத்தினருடன் எலங்கங்கா பகுதியிலிருந்து இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கும் கிரிக்கெட் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு வந்தார். இதுவரை இந்த பவுரிங் மருத்துவமனை பொறுத்தவரை மொத்தம் 27 பேர் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். மொத்தம் இந்த பவுரிங் மருத்துவமனையில் 7 பேர் சடலங்களாக இங்குள்ள சவக்கிடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் இதன் மேலும் 10க்கும் மேற்பட்டோர் இங்கு கைகால் முறிந்து சிகிச்சையில் உள்ளனர். இதேபோல் வைதேகி என்ற தனியார் மருத்துவமனையில் 4 சடலங்கள் அந்த சவக்கிடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர். மொத்தம் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உள்ளது. இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. 8 பேர் மல்லையா மருத்துவமனையில் கூட அந்த மல்லையா சாலையில் உள்ள வைதேகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இவர்களில் 4 பேர் சற்று முன்பு இறந்துள்ளனர். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாநில முதலமைச்சர் சித்தராமையா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் பவுரிங் மருத்துவமனையில். மறுபுறம் இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் நிகழ்ச்சி சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது. இருப்பினும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒருபுறம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தற்போது அந்த வைதேகி மருத்துவமனை மற்றும் பவுரிங் மருத்துவமனைகளில் வந்துள்ளனர். தொடர்ந்து அந்த மருத்துவமனை முன்பு ஒரே அலுவலகத்தான் உள்ளது. இருப்பினும் இந்த கிரிக்கெட் கொண்டாட்டம் நிகழ்ச்சி ஸ்டேடியம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நேரத்தை மட்டும் குறைத்துள்ளனர். இது சம்பந்தமாக மாநில முதல்வர் சித்தராமையா கூட மன்னிப்பு கேட்டுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. பெங்களூரு மாநகர போலீஸ் கமிஷனரை பொறுத்தவரை நான் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நிகழ்ச்சிக்கு அனுமதி தரவில்லை, இருப்பினும் எதிர்பாராத இந்த சம்பவம் நடந்துள்ளது என்று மறுத்துள்ளார். மொத்தத்தில் இந்த திட்டமிடாத சம்பவம் தொடர்பாக 11 பேர் உயிரிழந்து மேலும் பலர் பலியாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 10க்கும் மேற்பட்டோர் கைகால் உடைந்து சிகிச்சையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த சின்னசாமி ஸ்டேடியம் முன்பு ஒரே அலுவலகத்தான் இருக்கிறதுங்க. ஸ்ரீஹரி, தற்போது பலி எண்ணிக்கை அதிகமாக கூடுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது பலியானோர் எண்ணிக்கை உடனடியாக தெரிந்து கொள்ள இயலவில்லை. வைதேகி மருத்துவமனை மற்றும் பவுரிங் மருத்துவமனைகளில் அந்த சவக்கிடங்கு நிலவரத்தை வைத்து அங்குள்ள மருத்துவர்கள் கூறிய நிலவரத்தை வைத்து 11 பேர் பலியாகியுள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் இதில் ஒரு கை குழந்தை 6 வயதான கை குழந்தை கூட கேட் நம்பர் 19 ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்ட போது தாயின் கையிலிருந்து கீழே விழுகிறது. அப்போது அந்த குழந்தையை மிதித்து விட்டு அனைவரும் கேட்டு உள்ளே சென்றனர். இந்த சம்பவம் அனைத்துமே சின்னசாமி ஸ்டேடியத்தின் 19ஆம் நம்பர் கேட்டில் தான் நடந்துள்ளது. ஒரே நேரத்தில் திறந்து விடப்படும் போது கூட்ட நெரிசலில் முந்தி செல்ல யார் முந்தி செல்வது என்ற கோணத்தில் அனைவரும் உள்ளே சென்ற போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தடுக்க போலீசார் இந்த இடத்தில் தவறிவிட்டனர். இதே போல்தான் இந்த ஸ்டேடியம் இந்த கூட்ட நெரிசல் சிக்கி அடுத்தடுத்து காயமடைந்தவர்கள் மற்றும் மயக்கமடைந்தவர்களை 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் பவுரிங் மருத்துவமனை மற்றும் வைதேகி மருத்துவமனைக்கு போலீசார் மற்றும் அவர்களது சொந்த வாகனங்கள் கூட எடுத்துச் சென்றனர். தற்போது நிமிடம் வரை 11 சடலங்கள் அந்த வைதேகி மற்றும் பவுரிங் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் உயிரிழக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் ஒரு சீரியஸான கண்டிஷனில் சிகிச்சை உள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி. நேயர்களே, ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பரிதாபமாக பலியாகி இருக்கின்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உட்பட 11 பேர் பலியான சோக சம்பவமானது பெங்களூருவில் நிகழ்ந்திருக்கிறது. பலர் கவலைக்கிடமான சூழ்நிலையிலும் ஏற்பட்டுள்ளனர். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் முண்டியடித்து உள்ளே செல்ல முயன்றதால் இந்த துயர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது.